நல்லா பஞ்சு மாரி இட்லி வேணும்னா, இது மாரி மாவு அரைச்சு பாருங்க. வெந்தயம் ஒரு 2 ஸ்பூன் வந்து நீங்க ஊற வச்சுட்டு, உளுந்து போடுறதுக்கு முன்னாடி வெந்தயத்த போட்டு நல்லா அரைச்சுட்டு, அதுக்கப்புறம் உளுந்த போட்டு, தண்ணிய தெளிச்சு தெளிச்சு ஆட்டுனீங்கன்னா, இது மாரி மாவு நல்லா பெருகி வரும். இட்லியும் நல்லா சாஃப்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் இட்லிக்கு எந்த அரிசி போடுறதுன்னு எல்லாருக்குமே டவுட்டா இருக்கும். நம்ம மாத்தி மாத்தி போட போட இட்லி வந்து புஸ்ஸுன்னு வராம அப்படியே தோசை மாதிரி இப்படி சப்ப சப்பையா வரும். அதுக்கு வந்து சிறந்த அரிசி வந்து ஐஆர் 20 தான். ஐஆர் 20ங்கிற அரிசி வந்து மொதல்லாம் எங்க கடைகள்ல கேட்டா கெடைக்கும். இப்ப வேற வேற பிராண்ட்ல அரிசி சொல்றாங்க. நமக்கு என்ன அரிசின்னே தெரிய மாட்டேங்குது. எனக்கு இந்த தடவ ஐஆர் 20 அரிசி கெடைச்சுச்சு. மாவு பார்த்தீங்களா? எப்படி பொங்கி வந்திருக்குன்னு. மாவு பொங்கி கீழ வழியாம இருக்க, ஊட ஒரு கரண்டிய இது மாரி போட்டு வச்சுட்டீங்கன்னா, மாவு வந்து கீழ சிந்தாம இருக்கும். நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, மாவு இது மாரி புஸ்ஸுன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் இட்லி செஞ்சேன். இட்லிய பார்த்தீங்களா, சூப்பரா வந்துருந்துச்சு. சாஃப்ட்டா கையில ஒட்டவே இல்ல. அமுக்குனா அப்படியே சாஃப்ட்டா இருந்துச்சு. இது வந்து இந்த அரிசி தான். அரிசியில வந்து இந்த ஐஆர் 20 அரிசிக்கு வந்து இட்லி ரொம்ப சூப்பரா வரும். இந்த இட்லியும், உளுந்து சட்னியும் தான் காலை டிஃபன். சூப்பரா இருந்துச்சு.